ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நேத்திக்கான எபிசோடு வந்து எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொம்பளை குழந்த பிறந்திருக்குதுன்றது சிஸ்டர் குழந்தை எடுத்துகிட்டு வெளியில் வர மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க நேத்திக்கான எபிசோட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து எல்லாருக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயோடைய பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஜய் அப்படியே உரிச்சு வச்சுருக்குற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்து காவேரி அப்படியே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த சீனை வந்து முடிப்பாங்க. உடனே சாரதா வந்து சிஸ்டர்கிட்ட கேட்பாங்க, எப்படி காவேரி எப்படி இருக்கிறா, கான்ஷியஸ்க்கு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இன்னும் அவங்க கான்ஷியஸில் கிரிட்டிக்கலில் தான் இருக்கிறாங்க, டாக்டர் வந்து அதை பற்றி உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜயோடைய பாட்டி வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேமிலியை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு விஜயோடைய தாத்தா சொல்வார், இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா தானே போயின்னு இருக்குது, எதுக்கு நம்ம வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லி கேட்டதுக்கு விஜயோடைய பாட்டி சொல்லுவாங்க, நம்ம காவேரி லைஃப்லேருந்து நம்ம விஜயை கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது. விஜய்க்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே காவேரி தான். என்றைக்கு காவேரி பார்த்தானோ அன்றைக்கே அவனுக்கு பிடிச்சது கெட்ட நேரம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. இப்போது டாக்டர்கிட்ட போய் எப்படி சொல்லி இங்கேருந்து விஜய் கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு உடனே விஜயுடைய சித்தப்பா என்ன சொல்லுவாங்க, நானும் பாட்டியை வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டோம், உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து காவேரி ஃபேமிலிக்கிட்ட என்ன சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறது அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லி சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சரி, இப்போ இவங்க கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இந்த மாதிரி இங்கே இன்னும் கண்ணை திறந்து பார்க்கல விஜய், அதனால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை தான் நீங்கள் எல்லாருமே வந்து காவேரி ஃபேமிலி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு யமுனா கிட்ட போவாங்க. யமுனா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்ப்பா, இந்த மாதிரி இன்னும் கண்ணு திறக்கல, எதுவுமே பேசவே இல்லை, டாக்டரும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே யமுனா என்ன சொல்லுவாள், அப்போ காவேரி அக்காவையும் கூட்டிகிட்டு போகலாமே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு சடன் ஷாக்காக நிற்பாங்க. உடனே விஜயோடைய பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தானே டெலிவரி இருக்குது இல்லையா, இங்கே ட்ரீட்மெண்ட்டு வந்து நம்ம ரெகுலராக இங்கே தான் செக்கப்புக்கு வந்த மாதிரி தான் இங்கே காமிச்சிருக்காங்க, அதனால் நம்ம இங்கேயே காவேரி விட்டுட்டு விஜயை மட்டும் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோன்னு சொன்னதுக்கு கொஞ்ச நேரம் யமுனா அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. சரின்ட்டு நிவின் என்ன சொல்லுவார்னா, சரி விஜய் ப்ரோ வந்து எங்கே பொழைச்சி வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுனா ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜய் பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ யமுனா நீ வந்து அம்மாக்கிட்ட நீயே சொல்லிவிடு அப்படின்னு சொன்னதுக்கு, சரி பாட்டி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கங்கா இருப்பாங்க. கங்கா வந்து என்ன ஆச்சு, இந்த மாதிரி டெலிவரி ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் யமுனா ஃபோன் பண்ணி சொன்னால், இப்போ விஜயும் காவேரியும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. விஜயோடைய பாட்டி நேராக அப்படியே ரூம் உள்ளார போயிடுவாங்க. ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு. இவங்க தாத்தா மட்டும்தான் இப்போ இன்னும் கிரிட்டிக்கலாக தாம்மா இருக்கிறான், விஜய் எதுவும் பேசலை, காவேரி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, அதனால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும் சொல்லிவிட்டு உள்ளார போகிறாங்க. உள்ளார போயிட்டு விஜயோடைய பாட்டி என்ன சொல்லி திட்டுறாங்கன்னா, எதுக்கு நீங்கள் அவகிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிறீங்க, நான் எப்படி பேசாத வந்தேன், அந்த மாதிரி உங்களுக்கு வர தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து விஜயோடைய பாட்டி வந்து திட்டுறாங்க. அதுக்கு விஜயோட தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ ஒரு அன்பு அக்கறையோடு கேட்குறாங்க, அப்போ நம்ம பதில் சொல்லாத வர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து விஜயோடைய தாத்தா சொல்கிறாங்க. உடனே இன்றைக்கான எபிசோடு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து எப்படி காமிக்கிறாங்கன்றது பார்த்திங்கன்னா, காவேரி வந்து ஆக்சிடெண்ட் ஆனதில் பழைசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுகிறத காமிச்சு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அடிப்பட்டதில் வந்து அவங்க பழைச மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கானதை காமிச்சிட்டு முடிப்பாங்க. நாளைக்கு எபிசோடில் எப்படி காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இல்லை, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரலையுமே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. எப்படி இப்போ காவேரி கதையை கொண்டு போவாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு அடிப்பட்டதுனால பழச மறந்துட்டாங்க இல்லையா, அதனால் கல்யாணம் ஆனதையுமே மறந்துட்டுருப்பாங்க, குழந்த பிறந்ததையுமே மறந்துட்டுருப்பாங்க. இப்போது விஜயோடைய பாட்டிக்கு இது சாதகமாக எடுத்துக்கிட்டு விஜயை வந்து தனியாகவே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த சம்மதம் இல்லைன்ற மாதிரி விஜயோடைய பாட்டிக்கு இதை அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவாங்க. விஜய்க்கு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் காவேரியை தேடிக்கிட்டு போகிற மாதிரி தான் இனி வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.